ஏய் ஓட கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் உள்ள போடுங்க. விடுங்க சார். 25 வருஷமா கொடி கட்டி பறந்த சாம்ராஜ்யம் 2005 வருஷம் 7ஆம் மாசம் வெள்ளிக்கிழமை 12ல இருந்து 12 சுப முகூர்த்தத்துல குப்புறக்க வந்து மண்ணை கவ்விடுச்சு. உன் மேல மரண வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு வரதா. உனக்கு நேரம் நெருங்கிடுச்சு. நான் நினைச்சிருந்தா உன்னை அங்கேயே சுட்டு தள்ளிருப்பேன். விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா பப்ளிக் மத்தியில வரதராஜன் ஒரு பெரிய டான் இமேஜ் பயம். அந்த பிம்பத்தை உடைக்கணும், புஸ்வானமாக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை தெரு தெருவா அக்யூஸ்ட் இழுத்துட்டு வராம இழுத்துட்டு வந்து காமெடி நாக்கிட்டேன். இதுக்கப்புறமும் இந்த சிங்கம் கர்ஜிச்சா கூட மியாவுன்னு தான் சத்தம் கேட்கும். புரிஞ்சுதா? ஆளு அம்பு படபலம் மட்டும் இருந்தா பத்தாது. அறிவு வேணும். அறிவு வேணும். எப்படி? உன் ஆளை விட்டே எனக்கு போன் பண்ண சொல்லு. இந்த இடத்துல இல்லீகல் பிசினஸ் நடக்குது, வந்து புடிங்க. எவ்வளவு பெரிய முட்டாள் நீ. மக்கள் நலம் விரும்பி நீ எவன் ஒருத்த போன் பண்றானோ அவன் தான் போலீஸ் அகராதியில ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். அஞ்சாம் கிளாஸ் கூட தேராத உனக்கே இவ்ளோ தெரிஞ்சா காலேஜ்ல டிகிரி படிப்பு முடிச்சு படிப்படியா படிச்சு போலீஸ் ட்ரைனிங் முடிச்சு யூனிஃபார்ம் போட்ட எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியால நீ ஒருத்தன் ரவுடி. ஆனா தமிழ்நாட்டுல லட்சம் போலீஸ் இருக்கு. நான் போனாலும் பரவாயில்ல, இன்னொருத்த வருவான், வந்து உனக்கு சங்கு ஊதுவான். செஞ்ச குத்தத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துரு. வாக்குமூலம் கொடுக்கலனா நான் யார் தெரியுமா? என்கவுண்டர் பாண்டி. என்ன என்ன பண்ணுவ? எவனாவது பேசுறீங்க சுட்டுடுவேன். பாண்டியா போது நிறுத்து. பாண்டியா நீ என்ன போலீஸா இல்ல பொறுக்கியா? ஸ்டேஷன்ல இன்டிசென்ட்டா நடந்துக்கிற. என்ன விட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ற போலீஸ் ஆபீசரை நீங்க பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பொறுக்கி கிட்ட இப்படி ஒரு முகத்தை தான் காட்டணும். இத பாரு பாண்டியா, உனக்கு ஹையர் ஆபீசர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நீ மிஸ்யூஸ் பண்ற. யாரு நான் மிஸ்யூஸ் பண்றேனா? என்ன பேசுறீங்க? 25 வருஷம் 8 கொலை கேஸ், எத்தனையோ கட்ட பஞ்சாயத்து, ஆளை கடத்துறது, சாராயம் காய்ச்சறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இவன். 1008 கேஸ் பதிவாயிருக்கு. ஆனா சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த பொறுக்கி ராஸ்கல். பண பலம், அரசியல் பலம், இதனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு இவனை காப்பாத்திட்டு இருக்க போறீங்க? சட்டத்தை காப்பாத்துறது மட்டும் இல்ல, அதுல களை எடுக்கிறது நம்ம வேலைதான். இவனை உயிரோட விடுற ஒவ்வொரு நாளும் மறைமுகமா இவனை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அர்த்தம். அது மக்களுக்கு செய்யற துரோகம். அதெல்லாம் இருக்கட்டும் பாண்டியா, அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு ஊர்ல செல்வாக்கா இருக்கிற ஒரு மனுஷனை அரெஸ்ட் பண்ணி தெரு தெருவா இழுத்து கொண்டாந்து நீ எப்படி தண்டனை கொடுப்ப? நான் தண்டனை கொடுக்கல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் கடமை உணர்வோட இருக்குங்கிறத மக்களுக்கு புரிய வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இல்ல பாண்டியா, இது பனிஷ்மெண்ட் தான். ஹியூமன் ரைட்ஸ் தெரியாதா உனக்கு? நீ என்ன ஜட்ஜா? இத பார், இன்னார சந்தேகப்படுறோம் அப்படின்னு கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டுற வரைக்கும் தான் நம்ம வேலை. சும்மா அத்துமீற கூடாது. காக்கி சட்டை போட்டவெல்லாம் ஒன்னும் கடவுள் இல்ல. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முதல்ல ரிலீஸ் பண்ண வர முடியாது சார். நான் இவனை கோர்ட் ஏன் முடியாது? அவருக்கு ஜாமீன் வாங்கியாச்சு, இந்தாங்க. சார் இவருக்கு மட்டும் இல்ல, உள்ள இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் வாங்கியிருக்கு. எல்லாம் சரியா இருக்குல்ல? அனுப்பி வை. கான்ஸ்டபிள்ஸ் சார், போ, இப்ப போ. என்னைக்கு இருந்தாலும் உனக்கு சாவி என் கையில தான். ஞாபகம் வச்சுக்க. கூட்டு போங்க சார். வாங்க சார், வாங்க எல்லாரும் வாங்க. போ. இத பாரு பாண்டியன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதை தெளிவா தெரிஞ்சு பண்ணு.
இந்த ஏரியால நீ ஒருத்தன் தான் ரவுடி. ஆனா தமிழ்நாட்டுல லட்சம் போலீஸ் இருக்கு. நான் போனாலும் பரவாயில்ல, இன்னொருத்த வருவான், வந்து உனக்கு சங்கு ஊதும். எல்லாம் போச்சுடா. 25 வருஷமா கட்டி காப்பாத்துன மானம் மரியாதை எல்லாம் போச்சு. டேய், ராஜா மாதிரி நடந்துகிட்டு இருந்த இந்த வீதியில என்ன கொத்தடிமை மாதிரி அழைச்சிட்டு போயிட்டான்டா. கொத்தடிமை மாதிரி அழைச்சிட்டு போயிட்டான்டா. இனிமே எவன்டா நம்மள மதிப்பான்? எவன் மதிப்பாங்கறேன்? வரதராஜனோட ஆட்டம் காலின்னு தெருவுக்கு தெருவு, டீ கடைக்கு டீ கடை, இனிமே இதான் பேச்சா இருக்கும். நம்ம கோஷ்டியில எவனோ இன்ஃபார்மர் இருக்கான். அந்த பாண்டியனுக்கு நம்ம பிளானை எவனோ போட்டு கொடுக்கறான். அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்கடா. யாரு? நீயா? 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 சொல்லு. நீயாடா? டேய், நீ ஏன்டா அப்படி முழிக்கிற? டேய், டேய், உன் கண்ணுல கள்ளத்தனம் தெரியுது. நீதான்டா பாண்டியனோட ஆளு. நீ ஏன்டா நிப்ப? சொல்லு. சொல்லுடா, நீதானே பாண்டியனோட ஆளு. நீதானே பாண்டியனோட ஆளு. சொல்லு. உங்க உப்பத்திட்டு வளர்ந்தவையா? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணலையா? ஐயா, ஐயா, நான் சொன்ன நம்புங்கயா. ஓடா. வேற யாரு? வேற யாரா? வேற யாரு? ஐயா, நான் இல்லையா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன் ஐயா, நான் இல்லையா. அண்ணா பொறுமையா இருங்கண்ணே. நம்மள யாரு பாண்டியனோட ஆளுன்னு கண்டுபிடிச்சிடலாண்ணே. அதுவும் இல்லாம ஊர்ல உங்களுக்குள்ள மரியாதை கெட்டு போயிடலண்ணே. நீங்க எப்போ ராஜா தானே. 2 பேரை போட்டு தள்ளனா உங்க மேல மக்களுக்கு பயம் வந்துருண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. எப்போ நாங்க உங்க கூட இருப்போண்ணே. ஏய் சொல்லுங்கடா. ஆமாண்ணே, ஆமையா, நான் உங்க கூட இருப்பேயா. காட்டுறேன். அந்த பாண்டியனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். காட்டுறேன்டா, காட்டுறேன்டா. எக்ஸலன்ட் சார். இனிமே அந்த வரதராஜன் வெளியே தலை காட்டவே மாட்டான். அவன் ஆட்டம் க்ளோஸ். இல்ல, வரதராஜன் ஒரு அடிபட்ட புலி. என்ன என்ன வேணாலும் செய்யலாம். என்ன, அவ மேல இருக்கிற கேஸுக்கெல்லாம் உயிர் கொடுத்து ஒரு 20-25 வருஷம் உள்ள தள்ளலாம்னு நினைச்சேன். ஆனா என் ஹையர் அபிஷியல் புகுந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வரதராஜனையும் சேர்த்து என்கவுண்டர்ல போட்டு தள்ளியிருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். என்கவுண்டர்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு முறைப்படி பர்மிஷன் வாங்கணும். அவனால என் உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சாதான் நான் கண்ணியை எடுக்க முடியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என்கவுண்டர்ஸ் பண்ணதை விட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என் மேல போட்ட கேசஸ் தான் அதிகம். வாட் an irony. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சிம்பிள் இல்லை சார். எனக்கு இந்த லாஜிக் பிடிக்கவும் இல்லை, புரியவும் இல்லை சார். அந்த வரதராஜ் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான், எத்தனை குடும்பங்களை அழிச்சிருக்கான். அப்பெல்லாம் இந்த கமிஷன் என்ன சார் பண்ணிருக்கு? களை எடுக்கிறத விட்டுட்டு குற்றவாளியை காப்பாத்துறீங்க. நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். நோ 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 நோ. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதிகாரத்துல இருக்கிறவங்க தன் சொந்த லாபத்துக்காக வேட்டையாட ஆரம்பிச்சாங்கன்னா then there will be no law and order in the country. சுரேஷ், உங்களை நான் எதுக்காக இங்க வர சொன்னேன்னா, உங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு எதுக்கு சார் ப்ரொடெக்ஷன்லாம்? கண்டிப்பா வேணும். இந்த பிரச்சனைக்கே காரணம் கொடைக்கானல்ல இருக்கிற உங்க எஸ்டேட் தான். இதுல தலையிட்டா என்னைய சாவடிச்சிருவேன்னு மிரட்டுற. சோ என்னைய மிரட்டுறவ உங்களை சும்மா விட்டுருவாங்க. ப்ரொடெக்ஷன் கேட்கறதுல தப்பு இல்ல. அந்த லேண்ட் இருந்தா தானே பிரச்சனை. ஏ, விக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? அவ்வளோ கோழை இல்லை சார். நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு லயன்ஸ் கிளப்புக்கு ஃப்ரீயா அவங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். That's really a good idea. அது விஷயமா தான் நான் சென்னை கிளம்பிட்டு இருக்கேன் சார். Wish you all the best, Suresh. All the best. Thank you. ஃபீவர் குறைஞ்சிருக்கு. வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, எதுவும் இல்ல. ஓகே, அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சா? உடனே கொண்டு வாங்க. வந்துருச்சு மேடம். ஓகே, அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எப்போ டிஸ்சார்ஜ்ன்றதை Okay. சொல்றேன். Thank you, சரியா? doctor. சாப்பிடுமா? வேண்டாமா, பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடு. என்ன வாங்க, சொல்றாங்க டாக்டர். உங்க மருமக?
ஸ்ட்ரைட்டா வாங்க. வலி ஏதாவது இருக்கா? மத்தியானம் வலி இருந்தது, இப்போ இப்போ இல்ல. சரி, எப்படியும் 2 டேஸ்ல டெலிவரி ஆயிடும். பயப்படாதீங்க, நார்மல் டெலிவரி தான். மேடம், அந்த பெரியவருக்கு நினைவு திரும்பிடுச்சு மேடம். ஐ சி. எப்போ கான்ஷியஸ் வந்தது? இப்பதான் மேடம். பெரியவரே, என்ன பாருங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகல, நல்லா தான் இருக்கீங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க பெரியவரே. சொல்லுங்க பெரியவரே. பெரியவரே, இங்க பாருங்க. என்ன பாருங்களேன் கொஞ்சம். பெரியவரே, இங்க பாருங்க. என்ன இருக்கும் திடீர்னு? மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவர் அட்மிட் ஆகி 2 நாள் ஆச்சு. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறது நல்லது. அவருக்கு இறக்கப்படுறது தப்பில்லை, ஆனால் அதுவே உங்களுக்கு தலைவலி ஆகிடக்கூடாது பாருங்க. என் ஹஸ்பண்ட் இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாரு. நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது பாருங்க. ஓகே, சொல்லிடுங்க. ஓகே, நீங்க எங்கே இருங்க, மறுபடியும் கான்ஷியஸ் இருந்தா சொல்லி அனுப்புங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதம் ஒரு 5000 ரூபா வரும். அப்புறம் அந்த பிரபாகரனை வட்டி கட்ட சொல்லுங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுதா? நான் அப்புறம் பேசுறேன். சாரி சார். ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ், பசுபதி நீயா? நரேன், நரேன் தான். பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? பாலிய நண்பன் கிட்ட நல்லா இருக்கேன்னு சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா அந்த ஆண்டவன் என்ன அப்படி வாழ வைக்கலையே. என்னடா ஆச்சு? மாமாவை கொள்ள போய் வேற யாரையோ கொண்டுட்டு சிறுவர் ஜெயிலுக்கு போனது எனக்கு நல்லா தெரியும்டா. அதுக்கப்புறம் 4-5 வருஷம் கழிச்சு நாங்கள் இங்கேயே குடி வந்துட்டோம்டா. உன் நினப்பு வரும்போதெல்லாம் நீ எப்படியாவது தண்டனை காலம் முடிஞ்சு உன் ஊர்லேயே செட்டில் ஆயிருப்பேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்டா. இல்லடா, மாமாவை தீத்து கட்டுற வெறி எனக்கு இன்னும் அடங்கல. அப்பப்ப ஜெயிலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வரேன். அட பாவி, இங்கே ஏன்டா உட்காந்துருக்க? ஊருக்கு போக வேண்டியதானடா? அடிக்கடி ஜெயிலில் வந்து என்னை சந்திக்கிறதுக்கு வசதியா ஊர்ல இருந்த வீடு நிலத்தையெல்லாம் வித்துட்டு அப்பாவும் இங்கே வந்துட்டாரு. ரிலீஸ் ஆகும்போது வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருடா. ஆனா வரல. நானும் அட்ரஸை கேட்காம விட்டுட்டேன். அதான். டேய், அப்பாவை எப்படிடா மீட் பண்ண போற? எப்படியும் ஜெயில் வார்டனை பார்த்து அப்பா அட்ரஸ் கொடுத்துருவாரு. அவர்கிட்ட போய் விசாரிக்கணும். சரி. டேய், இன்னைக்கு ஒரு நாள் தங்கறதுக்கு ஏதாவது ரூம் பார்த்து கொடுறா. என்னடா இப்படி பேசுற? ரூமா? என் வீடு எதுக்குடா இருக்கு? டேய், எத்தனை நாள் வேணாலும் என் வீட்டில் தங்கிக்கலாம்டா. வாட போலாம். டேய், என்னடா யோசிக்கிற? வாட போலாம். தேங்க்ஸ் நரேன்.
என்ன யமுனா இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலப்பா. 24 மணி நேரமும் சோஷியல் சர்வீஸ் ஃப்ரீ மெடிக்கலை பற்றி யோசிச்சிருந்தா எப்படிமா? உன் ஹெல்த்தையும் பார்த்துக்குமா. நீ நல்லா இருந்தால் தானே மற்றவங்களுக்கு உதவ முடியும். இல்லப்பா, ஆக்சிடென்ட் கேஸ்ல ஒரு பெரியவர் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. தலையில அடிபட்டதால நிறைய ப்ளீடிங் ஆயிருந்தது. ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு இட் வாஸ் ஓகே. பட் கான்ஷியஸ் திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆயிடுறாருப்பா. அதான் ஒன்றும் புரியல. என்ன வயசு இருக்கும்? அவருக்கு 75 வயசு இருக்கும்பா. ஓ 75 வயசா? வயசாச்சுனாலே பாவம் ப்ராப்ளம் தான். மேபி நரம்பில் ஏதாவது அடிபட்டிருக்கோம். மோரோவர் நம்மக்கிட்ட நிறையா பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஒன்ஸ் வீட்டுக்கு வந்துட்டா ரிலாக்ஸ். இல்லப்பா, இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்ன்றதையும் மீறி ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு அவர் மேல அக்கறை எடுக்க வைக்குது. அவரை தேடி யாரும் வரல. அவர் ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்க இருக்காங்க என்னன்னு ஒரு விவரமும் தெரியல. அப்படியா? 2 நாளைக்கு முன்னாடி பிடி ராஜன் சாலையில ஒரு பைக்கார அவர் இடிச்சிட்டு போயிட்டான். நான் தான் பார்த்து நம்ம ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் பண்ணிக்கிட்டேன். போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியா? பண்ண சொல்லிட்டேன்ப்பா. ஓகே, டூ ஒன் திங், டோன்ட் வரி அபவுட் தட். நாளைக்கு மார்னிங் நானே பேஷண்ட் வந்து பார்க்குறேன். இப்போ போய் நீ ரெஸ்ட் எடுத்துக்க போ. ஓகேப்பா. குட் நைட். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா தாய்மைக்கு